முருகா, இந்த செய்தியை உடனே வேலுக்கிட்ட சொல்லணும். மா கவலைப்படாதம்மா, வந்துடுவோம். காலமாடு, எவ்வளவு வாட்டி போன் பண்றது? போன் எடுக்கவே மாட்டேங்கிற. அம்மா கூட ஊர் சுத்துறியா? கருப்பை இன்னும் வீட்டுக்கு வரல. அம்மா டென்ஷன்ல இருக்கு. அதனால தான் உன் போன் எடுக்க முடியல. நேர்ல பார்த்து சொல்லலான்னு பார்த்தேன். எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ஆர்டர் வந்துருச்சு. அது சொல்றதுக்கு தான் உனக்கு போன் அடிச்ச. நீ போனே எடுக்கவே இல்ல. கவர்மெண்டோட வந்துடுச்சா? ஆடாடாடாடா, சூப்பர். இனிமே ஆட்டோ ஸ்டாண்ட்ல எப்படி கெத்து காட்டுறேன் பார். பை பை பை. வேலு, வண்டியை நிறுத்துப்பா. எப்பா, நீங்க தேடி போன இடத்துல என் கருப்பனை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? நாங்க போன இடத்துல எங்க கருப்பனை பார்க்கலாமா? இருமா, அவங்க கிட்ட கேட்டு வந்துடுறேன். ஹே, எங்கேயா கருப்பனை பார்த்தா சொல்லுங்கப்பா. ஹலோ. டே வேலு, கல்யாண வீட்டுல கவரிங்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலடா. ஏக்கா கவரிங்னு சொல்ற? ஐம்போன்னு சொல்லு. டேய், உங்க மாமா கூட அப்படியே செயின் புதுசு மாறாம வச்சிருக்கேன்னு சொன்னாருடா. தைரியமா இருக்கல்ல? ஆமாண்டா. சரி, அடுத்த வாரம் நீ வரும்போது அந்த ரெட்டை வடம் செயின் எடுத்துட்டு வா. எதுக்குடா? கருப்பனை கூட்டிகிட்டு கோயம்புத்தூர் போகிறேன் ஜல்லிக்கட்டுக்கு. ஐயோ, ஏக்கா ஐம்பன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? டேய், ஆள விடுற சாமி. அக்கா அக்கா, வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். எல்லாரும் எடுத்துங்க சார். நீங்க சொன்னது மாதிரியே உங்க பொண்ணை அரசு பணியில உட்கார வச்சுட்டீங்க. அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட்லயே. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு பிள்ளையோட எதிர்காலத்துக்கு தந்தையோட அர்ப்பணிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நல்லது. ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. நல்லா பண்ணு. ஆமா ஆமா, நானும் பார்த்ததும் சரிதான்ப்பா. இன்னும் டீ எடுத்து குடிங்க. ஐயா எடுத்துக்கங்க. சக்கரை கம்மி. நேற்று நடந்த சல்லிக்கட்டுல ஏய், தூளை மாத்திட்டு 2 ஸ்பெஷல் கொண்டா. வாங்கண்ணே. வாங்க ஐயா. உட்கார உட்காரு. வாங்கம்மா வாங்க. வணக்கம்க்கா. அண்ணே, என் கருப்பனை எங்கேயாவது பாத்தீங்களா? கருப்பனையா? ஜல்லிக்கட்டுல பார்த்ததுதாம்மா. வாங்க தம்பி உட்காருங்க. கருப்பை இன்னும் வீடு வரலீங்க. அக்கா டீ இல்ல, உங்களுக்காகவே தூளை மாத்தி போட்டு வந்தேன். வேண்டாம் தம்பி, நான் கருப்பனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கருப்பன் கிடைக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அக்கா, நேற்று நம்ம கருப்பை விளையாட்டு இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குதுக்கா. இப்படி ஒரு விளையாட்டை நான் பார்த்ததே இல்லைக்கா. அந்த காளை வளர்த்த உங்களுக்கு பெரிய விருந்தே வைக்கணும். இந்த டீயாவது குடிங்கக்கா. சாப்பிடுவா, சாப்பிடு. சும்மா குடிங்க. டீ தானம்மா. இருக்கட்டியா அண்ணே, டீ சொன்னது இங்க, கொண்டு போய் கொடுக்கறது அங்க. இப்ப தெரியுதா அந்த காளைக்குள்ள மரியாதைய? அம்மாடி, உங்க காளைய நல்லா வளர்த்திருக்கீங்க. இந்த ஒரு சல்லிக்கட்டே இந்த வருஷத்துக்கே போதும். வேலு, பாக்குறவங்கள நம்ம கருப்பனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்கடா. இப்பவே கருப்பனை பார்த்து கட்டி பிடிச்ச ஆளு போல இருக்குடா. ஏமா கண் கலங்குற? இந்த பேருக்கு தானமா நம்ம எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிறோம். ஒன்னும் கவலைப்படாத, சந்தோஷமா போம்மா. மாடு வீட்டுக்கு வந்துடும். அண்ணே, எப்படியாவது அந்த காளையை வாங்கிடுவோம்னு யோசிக்காதீங்கண்ணே. உங்க வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. Understanding developing economic class of the
வரும்போதும் ஹார்ன் அடிச்சது இருக்குதானா? வாங்கய்யா. வணக்கம். வாங்க. கரடிக்கல்லேருந்து வரோம்மா. வர்ற 5ஆம் தேதி ஜல்லிக்கட்டு வச்சுருக்கோம். திறமையான காளையில் பார்த்தா வீடு தேடி வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறோம். மறந்துடாம காளையை கொண்டுக்கிட்டு நீங்களும் குடும்பத்தோட வந்து கலந்துக்குங்க. இந்தாங்க. அவசியம் வரேன். வந்துருங்கம்மா. உட்காருங்க. நல்லதுங்க. வேந்தம்பட்டியில நடந்த ஜல்லிக்கட்டுல காளை அவுத்து விட்டோம். 2 நாள் ஆச்சு. இன்னும் கருப்பை வீடு வந்து சேரல. அன்னைக்கு உங்க காலை ஆடின ஆட்டத்துக்கு அதோட கோவம் அடங்கவே 4 நாள் ஆகும். ஒவ்வொருத்தனையும் சும்மா பறக்க விட்டுச்சுல. யாரு கரட்டுகள்காரங்களா? நானும் வேலு தம்பியன் வருஷம் டோக்கன் வாங்க நடையா நடந்துக்கிட்டு கிடப்பான். ஒரு பையனை மதிக்கவும் இல்லை, ஒன்றும் கொடுக்கவும் இல்லை. இப்போ எங்கள் கருப்பை ஆட்டத்தை பார்த்து இப்படின்னு தாம்பாள தட்டோட வந்துட்டேங்க. நீ நினைக்கிற மாதிரி எங்கள் கருப்பை சாதாரண ஆள்லாம் கிடையாது. சும்மா இரு. அக்கா நீ சும்மா இருக்கா? நானும் வேலு தம்பி காலை கொண்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? வந்துட்டாங்களா? குடிச்சிட்டு வளர்றான். சரிப்பா போப்பா போப்பா. வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. யாருமா நீங்க? என்ன வேணும்? இவங்கெல்லாம் சொன்னாங்கல்லம்மா உங்க காலை ஒவ்வொருத்தவங்களையும் பறக்க விட்டுச்சுன்னு. அப்படி பறக்க விட்டதுல என் புருஷனும் ஒருத்தருமா. இது வரைக்கும் என் குடும்பத்துல 2 நாளா 2 உசுறு போயிருச்சு. என் கூட பிறந்த தம்பியும் அண்ணன் பையனும் தவறிட்டாங்க. என் புருஷன் ஐசியூல சாக பழைக்க கிடக்குறாருமா. உங்ககிட்ட திருநீர் வாங்கிட்டு போனா அவர் பொழைச்சிருவாருந்தாமா இங்க நான் வந்தேன். நீங்க தாமா என் புருஷன் உசுரை எப்படியாவது காப்பாத்தணும். இந்த ஒரு நிமிஷம் திருநீர் எடுத்துட்டு வந்து. திருநீர்லாம் கொடுக்காத. நம்ம மாட புடிமூட ஆகணும் காலத்துல இறங்கினாங்க. திருநீர்லாம் கொடுக்காதா? குடியாரப்பையில என்ன பேசணும்னு தெரியாது. ஜல்லிக்கட்டு களத்துல காளையும் வீரர்களும் மோதுறாங்க. இதுல யார் ஜெயிக்க போறாங்க யார் தோக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவன் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். போ. விட இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் கிடையாது. இத உன் புருஷன் நெத்தியில பூசி விடு. அவனுக்கு உன்னை நான் எங்க பாத்திருக்கேன். போன வருஷம் கருப்பைய புருஷனை குத்திடுச்சு. இந்த வருஷம் நான் எவ்வளவோ சொல்லியும் என் பேச்ச கேட்கவே இல்லை. நானா அந்த காளையான சின்ன பையனுங்களை சேர்த்துக்கிட்டு இந்த ஜல்லிக்கட்டுல கலந்து 2 உயிர் அநியாயமா போயிருச்சுமா. இவராவது பொழைக்கட்டும்னு உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்டு வந்தேம்மா. நான் என்ன கடவுளாடி கேட்டு வேண்டதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது உன் புருஷனுக்கு. முதல்ல போய் என் குலதெய்வத்தோட உன் புருஷன் நெத்தியில நீங்க நல்லா இருக்கணுமா? நீ நல்லா இருக்கணுமா? உன் பொண்ணோட நல்லா இருக்கும் வேடச்சம்மா. உன் புருஷனை காப்பாத்தி கொடுத்துருப்பா. இது என்ன வீடு? பாப்பா யார் நீங்க? வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையாம்மா? இல்ல, அம்மாவும் அண்ணனும் வெளியே போயிருக்காங்க. நீங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் அவங்க வந்ததை சொல்லி. இல்லம்மா, அவங்கள பார்த்து தான் பேசணும். அம்மா இப்ப வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. மணி வேற ஆகுது, வந்துருவாங்களா? பக்கத்தில் தானே எங்கேயாவது போயிருப்பாங்க, பார்ப்போம். இதா வந்துட்டாங்க. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. என்ன விஷயம் ஐயா? அது வந்துமா அண்ணே, நீங்களே சொல்லுங்கண்ணே. யாரோ அம்மா பார்க்க வந்திருக்காங்க, சீக்கிரம் சொல்லு. அவங்க போனதுக்கு அப்புறம் மலைக்கோயில மீட் பண்ணலாமா? சரி வரேன். வேலு இங்க வாயா. ஒன்றும் இல்லை வேலு, நம்ம கருப்பை மாதிரி 10 காலம் அண்ணா கட்டத்திரையில் நிற்கிது. ரகத்துக்கு ஒன்றா உங்கள் காளையை பற்றி ஊருக்குள்ளே பெருமையாக பேசிக்கிறாங்க. அதான் நம்ம கருப்பை அண்ணன் கட்டத்திரையில் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. ஐயா, பெரியவங்க நீங்கள் எங்கள் வீடு தேடி வந்து எங்கள் காளையை கேட்குறது எங்களுக்கு சந்தோஷம்தான்.
ஆனா காளையை கொடுக்க முடியாது. எங்க சொத்தே அந்த காளை தாங்க. இன்னைக்கு உலகத்துல நாங்களும் 4 பேருக்கு தெரியுறோம்னா அதுக்கு காரணமே எங்க காளை தான். சின்ன கண்ணில் இருந்து வளர்த்த காளையை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இந்த மாதிரி உங்களால் எத்தனை காளை வேணாலும் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு நான் பணம் தரேன். கொடுப்பா, வாங்கிக்கோங்கம்மா. 10 லட்சம்மா, வாங்கிக்கோங்கம்மா, பிடிங்க. இந்த மாதிரி விலை கொடுத்து நான் ஒரு காலை கூட வாங்கினது கிடையாது. ஆசைப்பட்டு கேட்குறேன்ல, வாங்கிக்கோங்க. இல்லைங்கய்யா, வேண்டாம். சரி, இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. பிளான் செக்கு தரேன். செக்கு கொடுப்பா. பிளான் செக்கு தரேன், எவ்வளவு நாள் எடுத்துக்கங்க. எனக்கு பணம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் என் கட்டுத்துறையில் உங்கள் கருப்பை வந்து நிற்கணும். அதுக்கு எவ்வளோ செலவானாலும் அதை செலவழிக்க நான் தயாராக இருக்கேன். அவ்வளவுதான். ஐயா, பெரியவங்களை எய்த்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். மன்னிச்சுக்கங்கய்யா. அந்த காளை எங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி. அதை எப்படியா கொடுக்க முடியும்? பெரியவங்க சொல்றத புரிஞ்சுக்கணும். எங்க அப்பா இறந்து போறாருன்னு தெரிஞ்சோ என்னமோ இந்த காளையை கொண்டாந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அன்னையிலேருந்து எங்கள் குடும்பமே அதை எங்கள் அப்பாவோட இன்னொரு வடிவமாக தான் பார்க்குறோம். அதனால் வேண்டாம் சார் இந்த பணம். அது உங்கள் நம்பிக்கை. இது ஒரு நல்ல வாய்ப்பு. தவற விடுறீங்க. ஆனால் ஒரு நாள் உங்கள் கருப்பேன் என் கட்டுத்துறையில் நிற்பான்னு நம்பிக்கையோட போகிறேன். யோ வியாபாரி, கனவுல நினச்சா கூட வாங்க முடியாது என் கருப்பனை. கிளம்பியா? கிளம்புங்கய்யா. மா வாமா. பெரியவங்களை இப்படிதான் ஏத்து பேசுவியா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அண்ணே, இது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். வாங்க. டேய் காளமாடு, உன் அரசாங்க வேலையில சேர்ந்துட்டேன். அதே மாதிரி கருப்பனும் கிடைச்சிடணும். இந்த ஸ்வீட் பாக்ஸ் ஃபுல்லா உனக்கு தான். சாப்பிட்டு எல்லாத்தையும் நீயே காலி பண்ணிடு. நல்லா இருக்கா? ஐயோ வேல, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா இப்படி பந்தியில இலைய போட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுற. ஒரு பொண்ணு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா அவளை கட்டி பிடிச்சி ஸ்வீட்டை கிஸ் தான் தரணும். ஐயோ, மரம் மண்டுக்கு எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தரணும். ஹலோ, நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் போறட்டும் வா வேலு. ஏன்னு? உன் காலை பஜார்ல பெரிய கலவரம் பண்ணிட்டு நிக்குது. சீக்கிரம் வந்து புடிச்சிட்டு போ. வா. என்னாச்சு? இந்த புடி. இத வரேன். இத வர கிளம்பிட்டேன். கருப்பா, கருப்பா, கருப்பா. அண்ணே, என் கருப்பனை பார்த்தீங்க? பார்க்கல வேலைண்ணே. கருப்பா, கருப்பா, கருப்பா. எப்பா வேலு, நம்ம ஊரை நோக்கி ஓரமா வந்துகிட்டு இருந்தா நம்ம கருப்ப. அந்த நேரத்துல பெரிய காரியத்துக்காக 2 வேன்ல வந்த ஒரு கூட்டம் அங்க இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாட்டால தான் 2 உசுறு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம கருப்பனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து மாட்டை காப்பாத்தி கருவா காட்டுக்குள்ள துரத்தி விட்டோம் வேலு. இருந்தாலும் அவங்க கோவம் அடங்கல. ஊரை திரட்டி வெட்டெரும்பா வேல் கொம்போட வந்து கருப்பங்கதையை முடிக்கிறதுங்கிற பெரியோட போயிருக்காங்க. அவங்க கண்ணில் படுறதுக்குள்ள நீ வந்து கருப்பனை பிடிச்சிட்டு போயிருப்பா. ஹலோ, வந்துட்டீங்களா? இந்த வரேன். உங்க அப்பாவுக்கு சாமி கும்பிடும்போது தான் ஃபோன் பேசணுமா? ஃபோன் பேச நேரமே இல்லையா? பையன் பிறந்த நாள் அதுமா. விடுமா, அது ஏதாவது முக்கியமான ஃபோனா இருக்கும்.